அரசியல் லாபத்துக்காக காங்கிரஸ் கட்சியினர் மத்திய அரசின் வேளாண் பாதுகாப்பு சட்டத்தை எதிர்ப்பதாக வெளியுறவு மற்றும் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். வீரமேடு பகுதியில் புதிதாக அமையவுள்ள கோவை மாவட்ட பாஜக அலுவலக கட்டிடத்திற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் வெளியுறவு மற்றும் பாராளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் முரளிதரன் மற்றும் பாஜக மாநில தலைவர் எல் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டினர். தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் எல் முருகன் மற்றும் மத்திய இணையமைச்சர் முரளிதரன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். பாஜக மாநில தலைவர் எல் முருகன் பேசுகையில், தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாஜகவுக்கு சொந்த அலுவலக கட்டடம் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வாணியம்பாடி, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் கட்டுமான பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கட்டிடங்கள் பொங்கல் பண்டிகைக்கு முன்பு திறக்கப்பட உள்ளது. தற்போது கோவையில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள கட்டிடம் 6 மாதங்களுக்குள் கட்டி முடிக்கப்பட்டு பாஜகவின் தேசிய தலைவர் JP நட்டாவால் திறந்து வைக்கப்பட உள்ளது. வேல் யாத்திரை நிகழ்வுகளில் எப்போதும் கைது செய்யப்படுவது போலவே தம்மை கைது செய்து விடுவித்தனர் என்றும், வேல் யாத்திரை பழனியில் தொடங்குகிறது, வரும் 5ஆம் தேதி திருச்செந்தூரில் யாத்திரை நிறைவடைகிறது என்றார். பின்னர் மத்திய இணையமைச்சர் முரளிதரன் பேசுகையில், மத்திய அரசு வேளாண் பாதுகாப்பு சட்டம் விவசாயிகளுக்கு எதிரானது அல்ல. இச்சட்டத்தின் மூலம் விவசாயிகள் தங்களது பொருட்களுக்கான விலையை நிர்ணயித்து எங்கு வேண்டுமானாலும் யாரிடமும் வேண்டுமானாலும் விற்பனை செய்ய முடியும் என்றார். இச்சட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியினர் அரசியல் லாபத்திற்காக போராடி வருவதாகவும் விமர்சனம் செய்தார். எண்ணம் அது எல்லாம் உள்ள அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தால் சீக்கிரமாக இந்த கட்டிடப் பணிகள் நடைபெறுகின்ற கட்டிடப் பணிகளை எங்களுடைய அகில பாரத தலைவர் மரியாதைக்குரிய திரு நட்டாஜி அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறாங்க. அதற்காக தான் நாங்கள் சீக்கிரமாக பணிகளை முடக்கி விட்டுருக்கிறோம். இது கட்டிடங்களுக்கான பணிகளையும் தொடங்கியிருக்கிறோம். இதே நேரத்தில் தேர்தலுக்கான தயாரிப்புகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எங்களுடைய தேர்தலுக்கு தொகுதி பொறுப்பாளர்களை நியமிக்கும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கூடிய சீக்கிரம் தொகுதி பொறுப்பாளர்களையும் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். பூத் லெவலிலான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட மொத்தம் 60,000 பூத்தில் கிட்டத்தட்ட 48,000க்கும் மேற்பட்ட பூத்துகளில் 25 பேருக்கு மேற்கொண்ட பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கான பணிகளையும் பூர்த்தி பண்ணியிருக்கிறோம். அவர்களுக்கான பணிகளையும் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். பூத்துகளை இன்னும் போடாத பூத்துகளில் பூத்து போடுறதுக்கான பணிகளையும் தொடங்கியிருக்கிறோம். எங்களுடைய வெற்றிவேல் யாத்திரையானது கடந்த நவம்பர் 6ஆம் தேதி அன்று திருத்தணியில் தொடங்கியது. திருத்தணியில் உள்துறை இணையமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களால் தொடக்கி வைக்கப்பட்டது. அந்த யாத்திரை வட மாவட்டங்கள் முழுவதும் முடித்து இன்றைக்கு நேற்றைக்கு கோவையில் இந்த யாத்திரையானது சிறப்பாக மிகப்பெரிய அளவில் கோவை நகர் மக்களுடைய வரவேற்பு, முருக பக்தர்களுடைய வரவேற்பு, ஆன்மீக பெரியவர்களுடைய வரவேற்போடு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அதற்காக கோவையில் இருக்கிற முருக பக்தர்கள், ஆன்மீக பக்தர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எங்களுடைய யாத்திரையானது பழனியில் தொடங்க இருக்கிறது. பழனியில் தொடக்கி வைத்ததற்காக மரியாதைக்குரிய மாண்புமிகு மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் சகோதரர் முரளிதரன்ஜி அவர்கள் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு முரளிதரன்ஜி அவர்களால் திருக்கரங்களால் கோவை நகர இந்த அலுவலக பூமி பூஜையும் தொடங்கி வைக்கப்பட்டதில் நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். எங்களுடைய பணிகள் தொடர்ந்து நடைபெறும். இந்த யாத்திரை வருகிற டிசம்பர் 7ஆம் தேதி திட்டமிட்டிருக்கிறோம். இப்போ தேதிகள் சில காரணங்களால் தேதி மாற்றி 5ஆம் தேதி திருச்செந்தூரில் நிறைவு பெற இருக்கிறது. அதற்கான நிறைவு பணிகளையும் தொடர்ந்து செஞ்சு நிறைவு விழாவில் எங்களுடைய தேசிய தலைவரை கலந்து கொள்ள கேட்டிருக்கிறோம். அவர்களும் வருகிறேன்னு ஒப்புக்கொள்ளிருக்கிறாங்க. அதற்கான சீக்கிரமாக அவர்களுடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கிறோம். எங்களுடைய இந்த யாத்திரை தொடர்ந்து நடைபெறும். யாத்திரை செல்லுமிடமெல்லாம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் உற்சாகமும் இருக்கிறது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் இளைஞர்களுடைய வரவேற்பை நாங்களால் பார்க்க முடிந்தது. அதற்கு மேல்படி ஏற்கனவே கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், சேலம் இது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி வளம் பெறுந்த பகுதி, பலமுற்ற பகுதி. இங்கே நேற்றைக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய யாத்திரை தொடரும். நேற்று KS அழகிரி வேலை மட்டும் கொண்டு போகாம முருகனையும் சேர்த்து எடுத்துட்டு போனாங்கன்னா நாங்களும் பின்னாடி வர தயாராக. வேலையும் முருகரையும் பிரிக்க முடியாத ஒன்று. அவர் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சாக்கு சொல்லணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாருன்றது நான் நினைக்கிறேன். வேலை அழிக்கக்கூடியது முருகனோட சேர்த்து இருந்தால் தான் நல்லது அப்படின்ற மாதிரி அவர் அதை நான் சொல்லிட்டேன். வேலையும் முருகரையும் பிரிக்க முடியாத ஒன்று. முருகனுடைய ஆயுதம் வேல்,
முருகருக்கு பக்கத்தில் தான் வேல் இருக்கிறது. முருகர் கூட எப்பயுமே வேல் இருக்கிறது. இது அசுரர்களை அழிக்க வந்த வேல். இந்த வேல் முருகனுடைய கையில் இருந்த வேல் அசுரர்களை அழிக்க வந்த வேல். இந்த வேல் திமுக திக தேசத்திற்கு எதிரானவர்களை அழிக்க வந்திருக்கின்ற இந்த வேல் அவர்களை அழிக்கும் தேச விரோதிகளை, தமிழர் விரோதிகளை, நாட்டுக்காக எதிராக இருப்பவர்களை அழிக்கும் வேல் தான் இந்த வேல். சார், நேற்று நடந்த பொதுக்கூட்டத்துக்கு பிறகு காவல்துறை உங்களை கைது செய்திருக்காரு. தொடர்ந்து தினமும் கைது செய்யறாங்க. நேற்று கைது செய்தார்களா? ஆமா, கைது செய்து தான் இருந்தாங்க. நேற்று கைது செய்தவே இல்லையே, அவர்கள் வாகனத்தில் ஏறி போயிட்டாங்க. கைது செய்ததே கிடையாது. ஆனால் காவல்துறை கைது செய்ததா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கைது செய்து விடுதலை செய்ததா ஒரு ஸ்டேட்மெண்ட். கைது செய்து விடுதலை தாங்க செஞ்சாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. 50 தொகுதியில் சட்டமன்ற தேர்தல் கேட்க போறதா ஒரு செய்தி இருக்கு. 50 தொகுதியில் கேட்பாங்க. இன்னும் சட்டமன்றத்துக்கு எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு நேரம் இருக்கிறது. கூட்டணி கட்சிகள் கூட சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்துக்கு நாங்கள் சொல்றோம். மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக 28ஆம் தேதி ஏற்களவு பேரணி காங்கிரஸ் அறிவிச்சிருக்காங்க. நல்ல வேளை, நல்ல கொஸ்டின் கேட்டீங்கம்மா. விவசாயிகள் காலங்காலமாக தங்களுடைய விளைபொருளுக்கு, இது கேள்விக்கு நான் பதில் சொல்றதை விட நம்மளுடைய அமைச்சர் அவங்க பதில் சொல்லுவாங்க. ஜி, த அக்ரிகல்ச்சர் bill, you can tell. What is the question? Agriculture. They want Congress is opposing our bill. They are asked. The agricultural bill. Tamil Nadu Congress Committee, they are organizing an event. November 28 Against the agricultural bill. No, the farm bills that has been enacted by the parliament and has now become the law after the assent of the President of India. It's aimed to for the welfare of the farmers. The farmers were not getting the remunerative prices for their produces because there were restrictions on the sale of the produce that were produced by the farmers. Now they have been given the freedom to sell their produce in anywhere they like. So it will give them better remunerative prices. Now the thing is, we are producing what is required for us, but ultimately the farmers are not benefiting out of that. This will be beneficial for the farmers, and I don't know why Congress is protesting against that, because the leader of Congress, he is a member of parliament from Kerala. He is a member of parliament from Wayanad constituency. And in Kerala there is no such restrictions. He should at least talk to the people of his constituency. He will understand that this is a very beneficial situation, and accordingly he could have taken a decision. But I think that he is taking this position with ulterior political motives. Thank you. One more question. ஒரு பிரச்சனை இல்லைம்மா. தேங்க்யூ. Nobody is pressurizing. See, any inquiry that is going on in Kerala by the Enforcement Directorate, that is as per the law of the land. There is no pressure, no direction from the government of India. Government is not intervening in any of the investigations. The investigating agencies are independent authorities. They have their own laid down practices and procedures, and accordingly the investigation is being conducted. What about that cyber law yesterday? No, the law that has been the new act, amendment of the Police Act, it's a draconian act which is supposed to suppress the media, suppress freedom of expression, and suppress the democratic rights of the citizens of this country.